Hey guys, நீங்க பாத்தீங்கன்னா இது பேபி டேக். சோ இன்னைக்கான வீடியோ இத பத்தி பாத்தீங்கன்னா லேப்டாப் வெப்கேம் ஏன் ரொம்ப கேவலமா இருக்கு, அதே சமயத்துல ஃபோன் கேம் ஏன் இவ்வளவு சூப்பரா இருக்குது, அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்றது, பக்கத்துல பெல் ஐகானை தட்டி விட்டீங்கன்னா நாங்க போற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். லேப்டாப் வெப்கேம் ரொம்ப ரொம்ப கேவலமா இருந்துச்சு, அப்புறம் ரொம்ப கேவலமா இருந்துச்சு, அப்புறம் கேவலமா இருந்துச்சு, இப்பயும் கேவலமா தான் இருக்குது. ஃபோன் கேமரா சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, இப்போ அதுக்கும் மேல சூப்பரா இருக்குது. பட் இப்படி இருந்தாலும் லேப்டாப்ல கேமரா வைக்கிறதுக்கு ரொம்ப பெரிய இடம் இருக்குது, ரொம்ப பெரிய ப்ராசஸிங் பவர் இருக்குது. போனோட ப்ராசஸர் பவரும் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போயின்னு இருக்குது. பட் லேப்டாப்போட ப்ராசஸிங் பவர் ரொம்ப அதிகம். அவ்வளோ அதிகமாக இருந்தும் ஏன் கேமரா குவாலிட்டி அவ்வளோ கேவலமாக இருக்கு? இதுக்கு சில ஃபேக்டர்லாம் டிபெண்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் எம்எஸ்பி மெயின் செல்லிங் பாயிண்ட். ஒரு ஃபோனோட மெயின் செல்லிங் பாயிண்ட் கேமரா அவ்வளோ முக்கியமாயிடுச்சு. சப்போஸ் நீங்கள் ஒரு கடையில் போய் ஃபோன் வாங்குறதா இருந்தா என்ன கேட்பீங்க? கேமரா நல்லா இருக்குமா, ஃபோன் ஸ்பீடாக இருக்குமா, இதுதானே கேட்பீங்க. ஒரு லேப்டாப் வாங்க கூட என்ன கேட்பீங்க? கேம் விளையாட முடியுமா, டிஸ்பிளே நல்லா இருக்குமா, ஸ்பீடா இருக்குமா. வெப்கேம்ன்ற ஒரு விஷயத்த நம்ம மறந்துட்டோம். பிகாஸ் கேமரான்றது போன்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. லோ எண்ட்ல இருந்து பிளாக்ஷிப் வரைக்கும் எல்லா போன் கேமராலும் குவாலிட்டி நிறைய எதிர்பார்க்கறாங்க. ஸோ வெப்கேம் குவாலிட்டி ஏன் நம்ம யாருமே எதிர்பார்க்கறது இல்லை? நம்ம வெப்கேம் எடுத்துன்னு போய் 4K 60 fps வீடியோ எடுக்க போறது இல்லை, அது எத்தனை போட்டோ ஷூட்டுக்கும் போக போறது இல்லை. அப்போ போன் எடுத்துட்டு மட்டும் போட்டோ ஷூட் போவாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. மொபைல் போட்டோகிராஃபி வேற லெவல்ல வந்து நிக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இப்போ லேப்டாப் வெப்கேம் போட்டோகிராஃபி. சரி, டெக்னிக்கல் ரீசனா பாத்தீங்கன்னா இதுல இருக்க 686 சென்சார் இதுல போட்டா கேமரா நல்லா ஆயிடுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் ரெண்டுமே வேற வேற ப்ராசஸிங் மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோன் எடுத்தீங்கன்னா உங்க கேமரா எவ்வளவு லைட்டா உள்ள வாங்குதோ சென்சார் அது அப்படியே ப்ராசஸிங் போகுது. ஸோ அங்க ப்ராசஸ் ஆகுது, ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. லேப்டாப் அப்படி கிடையாது. லேப்டாப்ல இருக்கிற வெப்கேம் பாத்தீங்கன்னா யூஎஸ்பி கனெக்டட். எஸ், யூஎஸ்பி தான், ஆனா நார்மல் யூஎஸ்பி மாதிரி கிடையாது. இது இன்டர்னல் யூஎஸ்பி. ஸோ கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஸோ யூஎஸ்பியில் ஒரு முக்கியமான பிரச்சனை கேட்டீங்கன்னா ஹை கம்ப்ரஷன் ரேஷியோ. ஒரு சென்சார் லைட் பாஸ் ஆகுது, இந்த லைட் அப்படியே ப்ராசஸர் போகுது, ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. இது ஃபோன். இதே லேப்டாப்னு எடுத்தீங்கன்னா ஒரு சென்சார் லைட்டை வாங்குது, இது கம்ப்ரஷன் ஆகுது, கம்ப்ரஷன் ஆகி இங்க ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ ரெண்டுத்துக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. ஒரு ஃபைலை நீங்க கம்ப்ரஸ் பண்ணும்போது நிச்சயமா குவாலிட்டி லாஸ் ஆகும். ஸோ இதனாலதான் வெப்கேமோட குவாலிட்டி கம்மியா இருக்கு. சரி, ஓகே, வீடியோ குவாலிட்டி ஏன் இவ்வளவு மட்டமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. FPS frames per second. ஒரு போன்ல நீங்க 240 fps ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கும் 60 fps ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. 60 frames per second ஒரு சூப்பரான ஃப்ரேமா ஒரு ஃப்ரேமும் சூப்பரா கிளிக் பண்ணி ப்ராசஸ் பண்ணும். 240 frame per second கண்டிப்பா அந்த ப்ராசஸ் முடியாது. சோ குவாலிட்டியை கம்மி பண்ணிடும். அதே மாதிரி தான் இங்க லேப்டாப்புக்கு 30 fpsன்றது ஒரு பெரிய விஷயம். சோ கம்ப்ரஸ் பண்ணும்போது வீடியோ குவாலிட்டி கம்மியாயிடும். நீங்க எதிர்பார்க்குற மாதிரி வீடியோ குவாலிட்டி வேணும்னா அதுக்கு அது ஒரு ஃப்ரேமையும் அவ்வளவு ப்ராசஸ் பண்ணணும் லேப்டாப். ஸோ அவ்வளோ ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும். யூஎஸ்பி பாஸ் த்ரூ வேற ஸ்லோவா இருக்கும், உங்களுக்கு வீடியோ லேக் ஆகி வரும். இந்த யூஎஸ்பி பாஸ் த்ரூ ரொம்ப ஸ்லோவா இருக்கிறது தான் ஒரு முக்கியமான காரணம் லேப்டாப்போட வெப்கேம் ரொம்ப குவாலிட்டி கம்மியா இருக்கிறதுக்கு. நல்ல வேலை போன்ல அப்படி இல்ல. போனோட கேமரா எப்படி ஒர்க் ஆகுதுன்றது ஒரு டீடைல்டு வீடியோ உங்களுக்கு வேணும்னு வச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க, அதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், போன் மேனுஃபேக்சர்ஸ் அவங்களோட கேமராக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அவ்வளவு டைம் அண்ட் அவ்வளவு மணி ஸ்பெண்ட் பண்றாங்க. லேப்டாப் மேனுஃபேக்சர் அவ்வளவு பண்ண மாட்டாங்க. காரணம் என்ன கேட்டீங்கன்னா கேமரான்றது லேப்டாப்புக்கு அவ்வளவு முக்கியமான ஃபீச்சர் கிடையாது. யாராவது எடுத்து செல்ஃபி எடுக்க போறது கிடையாது, ஃபுட் போட்டோகிராஃபி இப்போ போறது கிடையாது. ஜஸ்ட் ஃபார் ஸ்கைப் காலிங், அதை தவிர்த்து கொஞ்சம் வீடியோ கால், அவ்வளவுதான். அப்போ வெப்கேமை இம்ப்ரூவ் பண்றதுக்கு வேற வழியே இல்லையா? நிச்சயமா இருக்குது. உங்க போன் கேமராவை வெப்கேம் யூஸ் பண்ணலாம். இது தவிர்த்து உங்களோட DSLR டிஜிட்டல் கேமரா எது வேணா நீங்க வச்சு வெப்கேம் யூஸ் பண்ணலாம். இதுக்கு பல சாஃப்ட்வேர் அண்ட் பல கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இப்படியே வேணா எனக்கு ரொம்ப ஈஸியா வேணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு USB வெப்கேம் இருக்குது. லாஜிடெக் அது மாதிரி எக்கச்சக்க கம்பெனி இதை ப்ரொவைட் பண்றாங்க, போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ அவ்வளவுதான். லேப்டாப் வெப்கேம் ஏன் இவ்வளவு கேவலமா இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போனோட கேமரா எப்படி ஒர்க் ஆகணுன்றது ஃபுல் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்ச அடுத்த வீடியோல போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. பக்கத்துல பெல் ஐகானை தட்டி விட்டீங்கன்னா நாங்க போற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். Thanks for watching. போறதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, அதை போய் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நாங்க போற போஸ்ட் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். Thanks for watching.